அந்த அமுதத்துளி யார் மேலே விழும்? திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்போது திடீரென்று மழை வந்தால் மழைக்கு ஒதுங்கக்கூடாது. அதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டுள்ளது. மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ சாகாத வரம் பெற்ற இரணியன் மேலும் வரம் பெறும் பொருட்டு மனைவி லீலாவதிக்கு தெரியாமல் தவம் புரிய சென்றான். அவன் தவம் புரிய இடத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு புனித தலமாக தேடினாள் லீலாவதி. அப்போது அவள் 3 மாத கர்ப்பிணி. அவள் நிலை அறிந்த நாரதர் திருவண்ணாமலை திருத்தலம் சென்று காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி கிரிவலம் வந்தால் உனக்கு நல்வழி கிட்டும் என்று கூறி காயத்ரி மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார். அதன்படி திருவண்ணாமலையில் காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி அவள் கிரிவலம் வருகையில் திடீரென்று மழை பொழிய தொடங்கியது. பூமியில் நடக்கும் அனைத்தையும் பூமாதேவி மிக்க பொறுமையுடன் தாங்குகிறாள். அக்னி மலையிலானது திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட பூமாதேவியை குளிர்விக்க சாந்தப்படுத்த இப்படிப்பட்ட அமுத புஷ்ப மழை பொழியுமாம். இந்த மழை பொழிவு இறைத்தன்மை உடையது. 1 கோடி மழை துளிகளுக்கு பின் ஒரே ஒரு அமுத துளி ஒன்று கீழே இறங்கும். இந்த துளி எங்கு விழுகிறதோ அங்கு மக்கள் நோய் நொடியின்றி வாழ்வர். பூமி குளிரும், விவசாயம் செழித்து வளரும், அமைதி நிலவும். அது மட்டுமின்றி அங்கு அமுத புஷ்ப மூலிகை என்கிற அரிய வகை தாவரம் தோன்றும். மழை துளிகள் கனமாக விழவே பாறை ஒன்றின் ஓரத்தில் ஒதுங்கினாள் லீலாவதி. எனினும் விடாமல் காயத்ரி மந்திரம் ஜெபித்தாள். அப்போது விழுந்த அமுத துளி பாறையில் பட்டு அவள் வாயில் பட்டது. அதில் அணுவளவு அவளின் கர்ப்பப்பையையும் அடைந்தது. அந்த கருவில் இருக்கும் பிரகலநாதன் உண்டான அந்த பாறையில் அமுத புஷ்ப மூலிகை தோன்றியது. அப்போது கிரிவலம் வந்த சித்தர் பெருமக்கள் இந்த காட்சியை கண்டனர். உரிய மந்திரம் சொல்லி அந்த மூலிகையை பறித்து சித்தர்கள் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கும் லீலாவதியிடம் ஆசி கூறி கொடுத்தார்கள். அவள் வயிற்றில் வளரும் சிசு மூலம் மகாவிஷ்ணு புது அவதாரம் எடுக்க இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த மூலிகையை தன் இடுப்பில் செருகிக் கொண்டாள் லீலாவதி. அதனால் அந்த மூலிகையின் சக்தி கருவை அடைந்தது. அதுதான் பின்னாளில் ஸ்ரீ நரசிம்மரின் உக்கிரத்தை தாங்கும் சக்தியை பிரகலநாதனுக்கு வழங்கியது. மழையும் வெயிலும் சேர்ந்து வரும்போது ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் துதிகளை ஜெபித்தால் நமது வீட்டில் செல்வ மழை பொழியுமாம். மழை பொழியாவிட்டாலும் மந்திரம் ஜெபித்தபடி கிரிவலம் வந்தால் நற்பலன்கள் ஏற்படும். தகுந்த குருவிடம் மந்திர உபதேசம் பெற்றே காயத்ரியை ஜெபிக்க வேண்டும் என்பது விதி.